ஊழியம் முக்கியம் அல்ல, உறவுகளே முக்கியம். புரியுதா உங்களுக்கு? உறவுகள் இல்லாமல் ஊழியம் செய்யலாம். எனவே இது புரியுது. உறவுகளை இல்லாமல் ஊழியம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் ஊழியத்தை விரும்பல, உறவு தான் விரும்புகிறார். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஆன்சர் பிரேயர். அடுத்து கனி உள்ள வாழ்க்கை. 6 தம்ப 6 போடுமா? 6 பாயிண்ட் நம்பர் 6 தமிழில் 27. நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவி. சத்தமா சொல்லுங்க, உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவி. உங்களுக்கு புரிதா? பாருங்க, இவர் ஒன்று ஜெபிக்கிறார், ஒரு காரியத்தை ஜெபிக்கிறார், அந்த காரியம் நிறைவேறுது. நிறைவேறின பிறகு என்ன பண்றாரு? இப்போ பொருத்தனை செலுத்து. இப்படி சொல்ல போறேன், கனி உள்ள ஒரு வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, கனி உள்ள வாழ்க்கை. இதுக்கு பிறகு ஜெபம், பழக்கத்துக்கு பொருத்தனை கனி இல்லையா? ஹலோ, வாட் ஐ கமிட்டட் டு காட், இட் இஸ் a fruitful of the outcome what I receive. நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அது திருப்பி தரேன். எல்லாம் கையில் சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டதை திருப்பி தருவேன், திரும்ப தருவேன். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. சாட்சி உள்ள வாழ்க்கை. பாயிண்ட் 7 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. சாட்சியான வாழ்க்கை, உயிருள்ள வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கை. அடுத்து குறித்து சொல்ல போறேன். சொல்லுங்க, இங்கிலீஷ்ல படிங்க. வாக்கிங் இன் தி லைட். வாக்கிங் இன் தி லைட். சொல்லுங்க, என் பாதையெல்லாம் வெளிச்சம் உதிக்கும், வெளிச்சம் பிரகாசிக்கும். சத்தமா சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கனாலே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நோ மோர் அமாவாசை. ஆமென். நோ மோர் அமாவாசை. ஆமென். ஆமென். ஆல்வேஸ் பௌர்ணமி. என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்க, அவருடைய பாதையில் என்ன உதிக்கும்? வெளிச்சம் உதிக்கும். சத்தமா, வெளிச்சம். சத்தமா, வெளிச்சம் பிரகாசிக்கும். அது வரும்போது இருள் இருக்கிறேன்னு தெரியாம போயிடும். இருள் வரும், ஆனா வெளிச்சத்தை பார்த்த உடனே இட் டிஸப்பியர்ட். சொல்லுங்க, பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், வியாதி வரும், எல்லாமே வரும். பட் when the light comes everything will run away. ஆமென் சொல்லுங்க. பாதையிலே வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் பிரகாசிக்கும். அடுத்த ஒரு வார்த்தை 8வது குறிப்பு. 8 போடு தம்பி. 8 27 29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது, சின்ன மிஸ்டேக் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள். மனுஷரால் ஒடுக்கப்படும் போது, ஹலோ, when you are knocked down by the people, the Lord will lift you up. என்ன சொல்லுங்க? மனுஷரால் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் உருவாக்கிடுவார். ஆமென். தமிழ் புரியுதா? அது சொல்லுங்க. மனுஷரால் ஒடுக்கப்படும் போது ஒடுக்குறாங்க இல்லையா? வார்த்தைகளாலே, செய்கைகளாலே, கிரியைகளாலே, பேச்சினாலே, ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பீப்புள் ஆர் ஸ்குவீசிங். அப்படி வரும்போது அவரோடு பழகுங்க, அடுத்த உதவி செய்கிற நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்துடுவார்.